ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 48. ஆபீஸ் முடியவும் தீபக்கும் சக்தியும் வீட்டிற்கு சென்றார்கள். போகும் வழியில் ஒரு நகை கடைக்குள் சரண்யா நுழைவதை பார்த்து வண்டியை நிறுத்தினார் தீபக். என்னாச்சு மாம்ஸ், ஏன் இங்கே வண்டியை நிறுத்துறீங்க என்று கேட்டான் சக்தி. இல்ல, எனக்கு அந்த ஜுவல்லரி ஷாப்ல பொருள் வாங்கணும் என்றார் தீபக். ஓ அப்படியா, சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் கார்லயே வெயிட் பண்றேன் என்றான் சக்தி. இல்ல நீயும் வா என்றார். இல்ல மாம்ஸ், நான் வரல, எனக்கு உள்ள எந்த வேலையும் இல்ல என்றான் சக்தி. கொஞ்ச நேரம் தான் ஆகும், நீயும் வா சக்தி என்று கூறவும் சக்தி வேறு வழி இல்லாமல் காரில் இருந்து இறங்கி தீபக்குடன் அந்த ஜுவல்லரி ஷாப்புக்குள் சென்றான். உள்ளே நுழையவும் சரண்யா எங்கே என்று தேடினார் தீபக். சரண்யா வெள்ளி செக்ஷனில் நின்று கொண்டிருந்தாள். தன் தம்பி பிறந்த நாளைக்கு வெள்ளி மோந்திரம் வாங்க. உடனே தீபக் சக்தியை வெள்ளி செக்ஷனுக்கு அழைத்து சென்றார். என்ன மாம்ஸ், ஏதாவது வெள்ளி குடம் வாங்க போறீங்களா என்று கேட்டான் சக்தி. இல்ல, உனக்குதான் பிரேஸ்லெட் வாங்கணும் என்றார் தீபக். எனக்கா? எனக்கு எதுக்கு பிரேஸ்லெட் என்று கேட்டான் சக்தி. சக்தி, நான் உனக்கு வாங்கி தரேன் என்றார் தீபக். ஆர் யூ ஷியோர்? வெளியிலயா வாங்க போறீங்க என்று கேட்டான் சக்தி. ஆமா, இப்ப அதுதான்டா ஃபேஷன் என்று கூறிவிட்டு அங்கு வேலை பார்ப்பவரிடம் பிரேஸ்லெட் காட்டுங்க என்றார். அவரும் சரி என்று கூறி நிறைய பிரேஸ்லெட்டை காட்டினார். ஒவ்வொன்றாக எடுத்து சக்தியிடம் காட்டிக் கொண்டிருந்தார் தீபக். மாம்ஸ், வாங்கணும்னா பிளாட்டினத்துல வாங்கலாமே என்றான் சக்தி. சரண்யா இந்த செக்ஷன்ல தானே நிக்குது, அங்க போய் என்ன பண்ண என்று நினைத்தவர், அதெல்லாம் வாங்கும்போது வாங்குவோம், இப்ப இத பாரு என்று கூறினார். அந்த கடையில் இருந்த பிரேஸ்லெட்டில் ஒரு லைட் வெயிட் பிரேஸ்லெட் சக்திக்கு பிடித்திருந்தது. அதை எடுத்து பார்த்த சக்தி அங்கு வேலை பார்ப்பவரிடம் கொடுத்து, இதுக்கு பில் போடுங்க என்றான். சரண்யா இந்த பக்கம் திரும்பாமலே இருக்க அதை பார்த்த தீபக் வேறு வெள்ளி பொருட்களை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம், இன்னும் வேற என்ன மாம்ஸ் வாங்கணும் என்று கேட்டான் சக்தி. ஏதாவது வாங்குவோம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் என்றார் தீபக். என்னாச்சு மாம்ஸ் உங்களுக்கு? ஒன்னும் ஆவலைன்னு தாண்டா வருத்தமா இருக்கு என்று சரண்யா திரும்புகிறாளா என்று பார்த்து கொண்டே கூறினார். அவரை விசித்திரமாக பார்த்த சக்தி அவருடன் அவர் பார்க்கும் பொருட்களை பார்க்க ஆரம்பித்தான். அப்போது சரண்யா வெள்ளி மோந்திரம் எதுவும் பிடித்த மாதிரி இல்லை என்று பிரேஸ்லெட் செக்ஷனுக்கு வந்தாள். சக்தி செலக்ட் பண்ணின பிரேஸ்லெட்டை கடைக்காரர் ஒரு தட்டில் தனியாக வைத்திருந்தார். அந்த பிரேஸ்லெட்டையும் அதன் விலையையும் பார்க்கவும் சரண்யா அங்கு வேலை பார்ப்பவரிடம், அண்ணா இந்த பிரேஸ்லெட்க்கு பில் போடுங்க என்று கூறினாள். தன் பின்புறத்தில் சரண்யா குரல் போல் கேட்கவும் சட்டென்று திரும்பினான் சக்தி. இந்த சார் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க என்று அந்த கடைக்காரர் சக்திபுரம் காட்டினார். யார் என்று சரண்யா பார்த்தாள். சக்தி நின்று கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். சக்தி இங்கு பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அங்கு வேலை பார்ப்பவர் சக்தியிடம், இந்த பிரேஸ்லெட் இந்த மேம்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க சார் என்றார். அப்படின்னா இதை அவங்களுக்கே கொடுத்துருங்க என்றான் சக்தி. அந்த கடையில் வேலை பார்ப்பவர் அந்த பிரேஸ்லெட்டை காட்டி சரண்யாவிடம், அப்ப இத பில் போட்டுடுவா மேம் என்று கேட்டார். இல்ல வேணாம் என்று கூறிவிட்டு சரண்யா அந்த கடையில் இருந்து சென்றாள். கொஞ்சம் ஓவரா திட்டானோ, அந்த பொண்ணு ரொம்ப கோச்சுக்கிருச்சே என்று தன் மனதில் நினைத்து கொண்டே தீபக், சரி இனிமே இங்க என்ன வேலை என்று நினைத்தவர் சக்தியிடம், சக்தி வா பிளாட்டினம் பார்க்கலாம் என்றார். இல்ல மாம்ஸ், எனக்கு இந்த பிரேஸ்லெட் தான் வேணும் என்றான் சரண்யா சென்ற பாதையை பார்த்து கொண்டே. சரிடா என்று தீபக் அதற்கு பில் போட சொன்னார். அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கொண்டு இருவரும் கடையில் இருந்து வெளியே வந்தனர். சிறிது தூரம் சென்று கொண்டிருக்கும் போது சரண்யா தன் ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அவள் ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு செல்வதை பார்த்த சக்தி தன் காரை நிறுத்திவிட்டு சரண்யா பக்கத்தில் சென்று, மிஸ் சரண்யா, மழை வர மாதிரி தெரியுது, வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அடைமழை பெய்ய ஆரம்பித்தது. தன் ஒரு கையை தலைக்கு மேல் வைத்தவன், வாங்க சரண்யா, மழை வந்துருச்சு, நான் உங்களை டிராப் பண்றேன் என்றான் மழையில் நனைந்து கொண்டு. சரண்யா அவனை முறைத்துவிட்டு தன் தலையை திருப்பிக் கொண்டாள். சரண்யா பதில் ஏதும் சொல்லாமல் இருக்க சரண்யா தன்னுடன் வர விருப்பமில்லை என்று புரிந்து கொண்டவன், ஒரு நிமிஷம் என்று சரண்யாவிடம் கூறிவிட்டு வேகமாக ஓடி சென்று தன் காரில் இருந்து ஒரு குடையை விரித்து கொண்டு வந்து சரண்யாவிற்கு கொடுக்க வந்தான். அதை கவனித்த சரண்யா அவனிடம் வேண்டாம் என்று கையை மட்டும் காட்டி சைகை செய்துவிட்டு தன் ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தி
அதன் சாவியை கையில் எடுத்துக்கொண்டு எதிரில் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டாள். தன் கையில் இருக்கும் குடையை காற்று ஒரு பக்கம் இழுக்க அதை காற்றோடு விட்டான் சக்தி. அதை பார்த்து கொண்டிருந்த தீபக் மழையில் நனைந்து கொண்டு சரண்யா போன திசையை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த சக்தியை வந்து தட்டி கூப்பிட்டார். சட்டென்று சுயநினைவுக்கு வந்த சக்தி தீபக்கிடம் எதுவும் சொல்லாமல் தன் காரில் ஏறிக்கொண்டான். இருவரும் வீட்டுக்கு சென்றனர். மழையில் நனைந்து ஈரமாக வரும் சக்தியை பார்க்கவும் வசுந்தரா சக்தியிடம், என்ன சக்தி, மழையில இப்படி நனைச்சிட்டு வந்திருக்க, உடம்பு என்னத்துக்காகும் என்று கேட்டார். இல்ல, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது என்று கூறிவிட்டு மாடியில் இருக்கும் தன் அறைக்கு சென்றான். என்ன தீபக், இந்த சக்திக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டு போறா என்று தீபக்கிடம் கேட்டார் வசுந்தரா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பதட்டப்படுற விஷயம் இல்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா என்று கூறிவிட்டு சக்தி அறைக்குள் சென்றார் தீபக். சக்தி ஈர துணியுடன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் சென்ற தீபக், என்ன சக்தி, என்னாச்சு, ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிற என்று கேட்டார். அவரை பார்த்த சக்தி, நான் என்ன வித்தியாசமா நடந்துக்கிறேன் என்று சற்று சிடுசிடுப்பாக கேட்டான். டேய், உனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இன்னைக்கு நாள் முழுக்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் கூட அட்டன் பண்ணல என்றார். கொஞ்சம் மனசு சரியில்லை என்றான். ஏன் என்று கேட்டார். தெரியல என்றான். ஏன்னா உனக்கு அந்த சரண்யாவை புடிச்சிருக்கு, சரண்யா உன்னோட பேசாம உன்னை இக்னோர் பண்ணதுதான் காரணம் என்றார். நான் யாரையும் காதலிக்கல, யாரும் என்னோட பேச தேவையில்லை என்றான். சில நாட்களாகவே அவன் மனதில் குடைந்து கொண்டிருந்த விஷயம் இன்று காலையிலிருந்து இன்னும் அதிகமாக இருந்தது. அதையே காலையிலிருந்து யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு தீபக் சரண்யாவை பிடித்திருக்கு என்று சொன்னது கூட சரண்யாவை காதலிக்கிற என்ற அர்த்தத்தில் தான் அவன் மனதிற்கு சென்றடைந்தது. அதனாலே அதனை மறுக்க நினைத்தவன் தன் மனதில் இருந்ததை கூறியிருந்தான். தீபக்கிற்கு சிரிப்பு வந்தது. நான் சரண்யாவை உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன், நீ காதலிக்கிற அப்படின்னு சொல்லவே இல்லையே என்றார். சக்தி பதில் எதுவும் சொல்லாமல் தீபக்கை அதிர்ந்து பார்த்தான். இல்ல, அப்படி எதுவும் இல்ல என்று கூறிவிட்டு எழுந்தவன் தன் கபோர்டில் இருந்து ஒரு துணியை எடுத்துக்கொண்டு துணியை மாற்ற குளியல் அறைக்கு சென்றான். தான் போன் செய்த போது தன் குரலை கேட்கவும் சரண்யா போனை கட் பண்ணியது. நகை கடையில் தான் செலக்ட் பண்ணின பிரேஸ்லெட்டை சரண்யாவுக்கு பிடிச்சிருக்கு என்று கடைக்காரர் சொன்னதும் சக்தி அதை அவன் சரண்யாவுக்கே கொடுக்க சொன்னதும் சரண்யா மறுத்தது. சரண்யா மழையில் நனையாமல் இருக்க அவன் குடை கொடுக்க போன போது சரண்யா வேண்டாம் என்று சைகை மட்டும் செய்துவிட்டு தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து சென்றது ஞாபகம் வந்தது. அங்கிருந்த வாஷ் பேஷனில் தண்ணீரை பிடித்து முகத்தில் பல முறை அடித்தவன் துணியை மாற்றிவிட்டு தன் அறைக்கு வந்தான். தீபக் அவன் அறையில் இல்லை. சோஃபாவில் அமர்ந்தவன் திடீரென்று தன் கபோர்டில் வெகு நாட்களாக பயன்படுத்தாமல் வைத்திருந்த ஒரு கிட்டாரை எடுத்தான். அதை எடுத்துக்கொண்டு தன் அறை ஜன்னல் கதவை திறந்து அதன் திண்டில் அமர்ந்தவன் வானத்தை பார்த்தான். முழு நிலா அமைதியான வெளிச்சத்தை பூமியில் பரப்பிக் கொண்டு இருந்தது. நிலாவையே பார்த்து கொண்டிருந்தவன் தன்னை மறந்து அந்த கிட்டாரை வாசித்து கொண்டே அதோடு சேர்ந்து பாடினான். இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்யுதடி, காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.